ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வெறித்தனமான சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரீஸோடைய நேமை மேலே போட்டிருக்கேன், படிச்சுக்கோங்க. இந்த சீரீஸோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஃபாரன்சிக்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு டெட் பாடியை பார்க்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை மாதிரியே இருக்கா. அந்த பொண்ணு ஆக்சுவலா சாகவே இல்லை. சாவறதுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயினுடைய பேரை சொல்லிட்டு அந்த பொண்ணு திடீர்னு இறந்து போறான்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காணாம போறா. இப்போ திடீர்னு நம்மள மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான குழப்பங்கள், எக்கச்சக்கமான ட்விஸ்டுகள். நம்ம ஹீரோயினுக்கு தலையே வரைக்கும் படம் பார்க்குற நமக்கே பெருசா ஒண்ணுமே புரியாது. படம் போக போக கொய்யால என்ன படம்டா சாமி அந்த மாதிரி கொண்டு போவாங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம இந்த சீரீஸை முழுசா பாருங்க. கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வாரம் முழுக்கவே நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல லேடிஸ் ப்ராடக்ட்டுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர் போட்டும் ஆக்சுவலா ஸ்டாக் அவுட்டே ஆகிற அளவுக்கு வாங்கிருக்கீங்க. போன வாரம் ஃபுல்லா லேடிஸ் வாலெட், லேடிஸ் ப்ராடக்ட்டுக்கு போட்டதுனால இந்த வாரம் முழுக்க மென்ஸுக்காக எக்கச்சக்கமான ஆஃபர். முக்கியமா இந்த ஸ்லிங் பேக்லாம் உங்களுக்கு 30% ஆஃபரோட கிடைக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர்ல 1 இயர் வாரண்டியோட உங்களுக்கு 1199 இருந்து இந்த ஸ்லிங் பேக்லாம் ஸ்டார்ட் ஆகுது. மக்களே, வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இது இல்லாம நிறைய ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அலிடான ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பைத்தியக்காரி மாதிரி, ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி கையில கன்னோட ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு அங்க பாக்குற எல்லாரையுமே ஷூட் பண்றா அப்படின்னா கொலை பண்ணும் அப்படின்ற நோக்கத்துல ஷூட் பண்ற மாதிரியே தெரியல. ஆனா யாரா குணமா பாக்குற எல்லா இடத்துலயும் ஷூட் பண்ணிட்டு டாக்டர் ஜூலியா எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி உள்ளுக்குள்ள போனா இது ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் போல. மக்களே, அந்த டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பேஷண்ட் அங்க இருக்கிற எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு அந்த டாக்டரை கன் பாயிண்ட்ல பிடிச்சி இவங்களை அப்படியே மேல மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு போறாங்க. இதே டைம்ல இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் ரத்த கரையா இருக்கு, எங்க பார்த்தாலும் குண்டடிப்பட்டு எல்லாரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் டிடெக்டிவா இருப்பாரு. அவரு ஸ்பாட்டுக்கு வராரு, அவருடைய டீமும் வராங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணு டாக்டரை கன் பாயிண்ட்ல பிடிச்சி மொட்டை மாடியை கூட்டிட்டு போயிட்டா, டாக்டர் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல்லாம் ஹீரோக்கு கிடைக்கும் போது என்ன பண்ணலாம், நேரா மொட்டை மாடிக்கு போயிட்டு அந்த டாக்டரை காப்பாற்ற ட்ரை பண்றது முடியாத காரியம். பைத்தியம் திடீர்னு ஷூட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்போசிட்ல ஒரு ஹைட்டான பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்க்கு மேல ஸ்னைப்பர்லாம் போயிட்டு நீங்க ரேஞ்சில வெயிட் பண்ணுங்க. முடிஞ்சா ஷூட் பண்ணாம காப்பாத்துங்க, முடியல அப்படின்னா ஷூட் பண்ணிட்டு கூட அந்த டாக்டரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாரையும் அனுப்பிச்சு வைக்கிறாரு. இதே டைம்ல மொட்டை மாடியில காமிக்கிறாங்க. இங்க பாரு அலிடா, நான் சொல்ற மாதிரி கேளு, அமைதியாரு, நம்ம எதை வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு மாதிரி அக்ரெசிவா பிஹேவ் பண்றா. சரியான கடுப்புல இருக்கா போல. அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் தெரியல, ஷூட் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல ஹெலிகாப்டர்ல எல்லாம் போலீஸ் வராங்க, இந்த லேடியை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆப்போசிட் பில்டிங்ல அந்த ஸ்னைப்பர் ஏறி உட்கார்ந்துட்டு இந்த பொண்ணை ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான அந்த பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல போலீஸ் கால் பண்றாரு. கால் பண்ணும்போது டாக்டர் பாக்குறாங்க, அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது அப்படின்னா போலீஸ் தான் கால் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலிடா கிட்டே போனை கொடுக்க அலிடா தான் போன் பேசுறாங்க. டாக்டர், உங்களுக்கு எல்லாமே ஓகேவா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாக்டர் நல்லா இல்ல, இங்க எதுவுமே ஓகே கிடையாது, பிரஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வரவைங்க, நான் பேசணும், எல்லா விஷயத்தையும் நான் பொதுமக்கள் கிட்டயும் பிரஸ் கிட்டயும் சொல்லணும் அப்படின்னும் போது எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு கத்திட்டு போனை கட் பண்ணிட்டா. இப்போ டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருமா, நீ எதிர்பார்த்த மாதிரியே எல்லாருமே வரப்போறாங்க, பிரஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுவாங்க, உன்னுடைய வாழ்க்கையே நல்லா மாறப்போகுது, சொன்னா கேளு அப்படின்னும் போது இப்போ இந்த பொண்ணு அமைதியாகிறா. கண்ணை கீழே இறக்கிட்டு டாக்டரை ஹக் பண்ணிட்டு செமையா அழுக ஆரம்பிக்கும் போது இந்த டைம்ல அந்த ஸ்னைப்பர் பாயிண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஸ்னைப்பரை டாக்டர் பார்த்துட்டாங்க. இல்ல ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கும் போது அவருக்கு என்ன புரியுது அப்படின்னா ஷூட் பண்ண சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஷூட் பண்றாரு. ஆனா இவர் ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயத்தை டாக்டர் பார்த்துட்டு டாக்டர் காப்பாத்த ஓடி வராங்க. அவங்க கையில அந்த புல்லட் படுது. இப்போ அலிடாக்கு சரியான வரி, நான் சொல்ற பேச்ச கூட கேட்காம ஷூட் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மறுபடியும் தூக்க. இதே டைம்ல கீழே இருந்து 2 போலீஸ் மேல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு நீங்க கண்ணை கீழே போடுங்க அப்படின்னும் போது இந்த பொண்ணை ஷூட் பண்ண பாக்குறா. உடனே இந்த போலீஸ் அந்த பொண்ணை ஷூட் பண்ண அந்த பொண்ணு பொத்துன்னு கீழே விழுகுறா. அவ்வளவுதான், என்னாச்சு அப்படின்லாம் காட்டல. அப்படியே நைட் ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸ்லாம் வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட டாக்டர் தூக்கிட்டு போறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ ஷூட் பண்ண போலீஸை கூப்பிட்டு ஏன் ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் நாங்க ஷூட் பண்ணல அப்படின்னா அந்த பொண்ணு எங்களை ஷூட் பண்ணி எங்களை கொலை பண்றப்பா, வேற வழி இல்லாம தான் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்றாரு. இப்போ டாக்டர் ஜூலியாவை கீழே தூக்கிட்டு வரும்போது அவங்கள பார்த்து உங்களுக்கு எல்லாமே ஓகே தானே, எதுவும் பெரிய ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல, அலிடா இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. அந்த பொண்ணு இறந்து போயிட்டா போல. இந்த டாக்டர் மட்டும் அங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி
ஏத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் வந்திருப்பாங்க. டெட் பாடிலாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேல இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள போறாங்க. ஹீரோயின் ஒரு ஃபாரன்சிக்ல ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரே ரத்தக்கரையா இருக்கு. டெட் பாடியை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போறாங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு பார்த்தா இவங்களுக்கே பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிட்டு அந்த மாஸ்க் எல்லாம் கழட்டிட்டு கிட்ட போயிட்டு பார்க்கும்போது ஆக்சுவலா அலிடா சாகவே இல்ல. லைட்டா உயிரை கையில பிடிச்சிட்டு அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்தோன்னே ரெபேக்கா நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதாவது அலிடாக்கும் ரெபேக்காவும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் அலிடாவை தெரியவே இல்ல. யார் நீ, உன்னை என்ன பார்க்க என்ன மாதிரியே இருக்க, கண்ண முடி ஸ்ட்ரக்சரை கூப்பிடுங்க, உடனே ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வாங்க அப்படின்லாம் இந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. அதே டைம்ல இந்த பொண்ணு கண்ணை மூட பார்க்கும்போது கண்ணை மூடாதன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த ஹீரோ பாக்குறாரு, என்ன இந்த பொண்ணு பைத்தியம் வச்சு வெட்டிக்கிளி மாதிரி பண்ணிட்டு இருக்கா, கிரைம் ஸ்பாட்டையே கண்டாமினேட் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நீ எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீயே எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிருவ போல, ஓரமாவாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. பொண்ணா இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, மண்டையெல்லாம் வெடிக்குது, நம்மள மாதிரி எப்படி ஒரு பொண்ணு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வராரு. வந்தவர் அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சுட்டேன். அந்த பொண்ணுடைய பேரு அலிடா, ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனியில் பிரசிடென்ட்டாக இருக்கா. ஆக்சுவலாக பிரசிடென்ட்டாக இருந்திருக்கா. அதுக்கப்புறமா மென்டலி ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏதோ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் கூட சேர்த்து விட்டாங்க, ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷனை கூட வர சொல்லியிருக்கேன் அப்படின்னும் போது, சரி ஓகே மீட்டிங் அப்படின்னா என்னையும் கூப்பிட்டு நானும் வரேன் அப்படின்னு, நீ ஓகே தானே, கண்டிப்பா உன்னால எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்க, அதான் இந்த பொண்ணு கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு கலையவரமே உண்டு பண்ணிட்டா இல்லையா, அதனால ஹீரோ கேக்குறாரு, இல்ல நான் ஓகே தான், இப்போ ஓகே தான் அப்படின்னும் போது இதே டைம்ல அலிடாவுடைய புருஷன் ஸ்பாட்டுக்கு வரான். நான் விசாரிக்க போறேன், நீ வேணா அங்க வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு ஏதாச்சு முழுசா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா என்னுடைய பொண்டாட்டிக்கு மென்டலிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, இவளையே போயிட்டு ஒரு சைக்காட்ரிக்க மீட் பண்ணா அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளையே போயிட்டு ஒரு மென்டல் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டா. அதாவது இந்த பொண்ணு ஒரு டாக்டர் பார்க்க போனா பாத்தீங்களா, ஜூலியா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இருக்கிற அந்த கிளினிக் வேற, இந்த பொண்ணு போயிட்டு அட்மிட் ஆன அந்த ஹாஸ்பிடல் வேற. சரி ஓகே நீங்க எதுக்காக வெளியே கூட்டு வந்தீங்க, அந்த பொண்ணு எப்படி அந்த மென்டல் ஹாஸ்பிடலை விட்டு வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவளா வெளியே வரல, அன்னைக்கு அவ பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போயிட்டு வெளியே கூட்டு வந்தேன். நான் பார்க்காத டைம்ல திடீர்னு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டா அப்படின்னும் போது, சரி ஓகே இப்போ நீங்க கிளம்புங்க, ஏதாவது வேணும் அப்படின்னா கால் பண்ணி கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட. இப்போ ஹீரோயின் உள்ளுக்குள்ள போறாங்க. இன்னைக்கு நைட் நீ ஃப்ரீயா, நீயும் நானும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, என் வீட்டுக்கே வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது நம்ம ஹீரோ வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த டைம்ல தான் இவருடைய மனைவியும் பசங்களும் வராங்க. ஆக்சுவலா இவருக்கு கல்யாணம் ஆகி பசங்களா இருக்காங்க. பையன் ஏதோ ஒரு கேம்ல கோல்டு மெடலை வின் பண்ணிருக்கானா, அதை அப்பா கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கே வந்திருக்கான். அப்பா கிட்ட பேசிட்டு நம்ம இதை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா வெளியே போனோம், வாங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இவர் என்ன பண்ணுவாரு, பொண்டாட்டியும் பிள்ளையும் கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க கூட தான் கண்டிப்பா போய் ஆகணும். சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க இருந்து கிளம்பி சரி ஓகே அந்த பொண்ணை போயிட்டு பார்க்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அலிடாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போனா அந்த பொண்ணு ஒரு மாதிரி சுயநினைவே இல்லாம படுத்திருக்கா. ரொம்பவே உடம்புக்கு முடியாம அப்படியே அன்கான்சியஸா படுத்த படுக்கையா இருக்கா. போயிட்டு பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவங்க பேசினா கண்டிப்பா அந்த பொண்ணு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இருந்தாலுமே நீ கவலைப்படாத, கண்டிப்பா நீ குணமாய் வந்துடுவ, நீ குணமாய் வரத்துக்குள்ள இங்க ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா, அந்த எல்லா குழப்பத்தையும் நான் சரி பண்ணுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என்கரேஜ் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. கையை பிடிச்சி அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கும் போது இதே டைம்ல அலிடாவுடைய புருஷன் அந்த ஸ்பாட்டுக்கு வரான். அவன் பார்த்துட்டு செமையா ஷாக்காவ, என்ன பொண்டாட்டி மாதிரியே அங்க ஒரு பொண்ணு நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது இவனுக்கு பின்னாடி யாரோ வருவாங்க. இவன் பின்னாடி பாப்பான் பாருங்க, அதுக்குள்ள ஹீரோயினும் இந்த விஷயத்தை நோட் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ் ஆயிட்டாங்க. இப்போ திரும்ப இந்த பக்கம் பார்க்கும்போது ஹீரோயினை காணும். ஒருவேளை சும்மா ஒரு இமேஜினேஷனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டான். நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. கிளம்பி நேரா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்து, இப்போ அலிடா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை பத்தின நியூஸ் நிறையவே ஆர்டிகல் எல்லாம் வந்திருக்கும். பெரிய ஒரு கம்பெனில பிரசிடென்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதை பத்தி நிறைய ஆர்டிகல் எல்லாம் வந்திருக்கும். அதையெல்லாம் காமிச்சு நீங்க உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்து அந்த ட்வின் பேபியை தத்து கொடுத்துட்டீங்களா, எனக்கு அக்காவோ தங்கச்சியோ இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, இந்த பொண்ணு மேபி உன்னை பார்க்க ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றதுக்காக நான் தத்து கொடுத்தேன், அது என்னுடைய குழந்தை அப்படின்லாம் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது, நீ குடிச்சிட்டு உளறிட்டு இருக்க போல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளேட்டையே மாத்தி போடுறாங்க. அம்மா
பொய் சொல்றாங்க, சமாளிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் நல்லாவே புரியுது. ஏமா நல்லா குடிச்சே பல வருஷமாவது, நீ எதையோ மறைக்கிற, அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நீயா தான் ஏதோ குழப்பத்துல பேசிட்டு இருக்க, முதல்ல கிளம்பு அப்படின்னும் போது இவங்க கடுப்பாயிட்டாங்க. குடிச்சே பல மாதங்களாகுது அப்படின்னாங்க பாத்தீங்களா. குடிக்கலான்னு கடைக்கு போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சலைவா சாம்பிள், அதுக்கப்புறம் சில டிஎன்ஏ சாம்பிள்லாம் கொண்டு போயிட்டு ஃப்ரெண்டு கையில கொடுத்துட்டு அலிடா சாம்பிளையும் கொடுத்து இதை மேட்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய சாம்பிள்னு சொல்லாம இது ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்கணும், மேட்ச் பண்ணி ரிப்போர்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்கிருந்து வந்து வீட்டுல உட்காந்துட்டு, ஆக்சுவலா இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு பர்த்டே போல, அதாவது அந்த புருஷங்காரன் கூட சொன்னா பாத்தீங்களா, என் பொண்டாட்டிக்கு பர்த்டே, அதான் வெளியே கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு தான் அந்த பர்த்டே, கூட யாருமே கிடையாது, சின்னதா ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணலான்னு பார்க்கும்போது பழைய விஷயம்லாம் யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பர்த்டேக்கு ஹீரோ கூட நல்லா ரொமான்ஸ் பண்ணிருப்பாங்க. அவன் பிராமிஸ் பண்ணிருப்பான், இதுக்கப்புறம் எல்லா பர்த்டேக்கும் நான் உன் கூடவே இருப்பேன், உன் கூடவே இருந்து எல்லா பர்த்டேவையும் நீயும் நானும் சேர்ந்தே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்பயுமே இந்த பொண்ணு கேட்டிருப்பா, இங்க பாரு சும்மாலாம் பிராமிஸ் பண்ணக்கூடாது, பிராமிஸ் பண்ணா அந்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னும் போது கண்டிப்பா உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதையெல்லாம் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. பையன் எல்லாமே என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருக்கான். என்னையும் விலகி போறானே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு கேட்கும்போது, இல்ல இது சரிப்பட்டு வரும்னு தோணல, நான் வந்துட்டு என் பொண்டாட்டிய விட்டு வர மனநிலையிலே இல்ல அப்படின்னு சொல்றான். டேய் நீ தான்டா சொன்ன தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கும், டைவர்ஸ் பண்ணிட்டு வர போறேன், உன் கூடவே வந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல இந்த விஷயம் வந்துட்டு ஏற்கனவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்கு, இப்ப என் மனைவி வேற பிரெக்னெண்டா இருக்கா, இந்த டைம்ல தனியா பிரிஞ்சு வந்தேன் அப்படின்னா கரெக்டா இருக்காது அப்படி இப்படின்னு எதையோ சொல்லி மழுப்ப பாக்குறான், நழுவ பாக்குறான். இது உங்களுக்கு நல்லாவே புரியுது. பயங்கரமா வெறுப்பாகிறாங்க. அன்னைக்கு நைட்டே சரக போட்டு போயிட்டு அவங்க வீட்டு காரு கண்ணாடி எல்லாம் உடைக்கிறாங்க, காரெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே மேல இருந்துட்டு ஹீரோ பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதை யோசிச்சு பார்த்து இவங்க ரியல் டைம்ல தூங்கிடுறாங்க. இதே டைம்ல நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. திடீர்னு அலிடா வந்துட்டு வீட்டுல இருந்து ஓடி வராங்க. புருஷங்கார வரும்போது பாக்குறான், என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வீடே பத்திட்டு எரியுது, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்றாங்க. ஒரு மாதிரி நைட் ட்ரெஸ் போட்டுட்டு நடு ரோட்ல ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவனுக்கே ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே இந்த பிளாஷ்பேக் முடிய அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அலிடாவை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அலிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்டே இங்க இல்ல அப்படின்றாங்க. எனது பேஷண்டே இல்லையா? ஏமா நேத்து நைட்டு தான் நான் வந்து பார்த்துட்டு போனேன், அதுக்குள்ள எப்படி பேஷண்ட் இல்லாம போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இருந்தாதானே மேடம் சொல்ல முடியும் அப்படின்னு. இதே டைம்ல ஹீரோ வந்துட்டாரு. நான் சொல்றத கேளு, கொஞ்சம் தனியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, அந்த பேஷண்ட் நேத்து நைட்டே இறந்து போயிட்டாங்க, இந்த விஷயம் வெளியே தெரிய தேவையில்ல, பிரஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா எல்லா ஃபைனல் ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு அந்த ஃபேமிலி டெட் பாடியை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது, அது எப்படியா அவ்வளவு ஈஸியா வாங்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தா, நம்ம ஹீரோ அந்த கேஸையே முடிச்சிட்டு இருக்காரு. அட பாவி, கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டியா, அநியாயமா அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணான்னு எல்லாம் கண்டுபிடிக்காமலே ஏன் இந்த கேஸை சிம்பிளா முடிச்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிக்கும் போது மேல இருந்து பயங்கர பிரஷர். அந்த கேஸை வந்துட்டு நோண்ட வேணாம், விசாரிக்க வேணாம், முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. முடிச்சாச்சு, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே உனக்குலாம் மனசாட்சியே கிடையாது, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா கண்டுபிடிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு வேணா கண்டுபிடி, அப்படி நீ கண்டுபிடிக்கணும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உன்னுடைய வேலையை நீ பார்க்கணும், மீட்டிங்லாம் முதல்ல வந்து ஒழுங்கா அட்டன் பண்ணு அப்படின்னும் போது அதையெல்லாம் இவங்க காதலியே வாங்கிக்காம கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. எங்க கிளம்புறாங்க அப்படின்னா அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு, அந்த சைக்காட்ரிக் கிளினிக்கே போறாங்க. அங்க யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள போயிட்டு அங்கிருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா, ஃபைல்லாம் ஆட்டைய போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஆக்சுவலா இப்போதைக்கு இந்த கிளினிக்கையே டெம்பரவரியா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறதுனால ஒரே ஒரு செக்யூரிட்டி இருக்காரு. அவரு சவுண்ட் கேட்டு உள்ளுக்குள்ள வர ஹீரோயின் மேல போயிட்டாங்க. இப்ப எடுத்து மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போறாங்க. மொட்டை மாடிக்கு போனா அன்னைக்கு அலிடாக்கு என்ன விஷயமாச்சோ அது எல்லாமே ஒரு கிளிச் மாதிரி, அது எல்லாமே அப்படியே நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அதாவது அது எல்லாமே ஹீரோயினுக்கு நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஷூட் பண்றது, அங்க பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் நீங்க அந்த பொண்ணு சொன்ன விஷயம், அந்த பொண்ணு அப்படியே இறந்து போன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி ஓட, நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே பண்ணாம ஒண்ணுமே பண்ண முடியாம அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வீட்டுக்கு வந்து ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கும் போது அப்போ அந்த ஃப்ரெண்டு வராரு. அந்த டிஎன்ஏ பக்காவா மேட்ச் ஆகுது. ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரே ஆளுடைய டிஎன்ஏவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸோடைய அந்த டிஎன்ஏவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது அப்படின்னும் போது, உண்மையாவா கரெக்டா செக் பண்ணியான்னு கேட்கும் போது, பக்காவா செக் பண்ணிட்டேன்
அப்படின்னு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா நம்ம கெஸ் பண்ண மாதிரி அலிடா நம்ம தங்கச்சி தான் போல, நம்ம கூட சேர்ந்து பிறந்த ட்வின் சிஸ்டர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்றாங்க. அடுத்து அலிடாவுடைய புருஷனை காமிக்கிறாங்க. இவன் வந்துட்டு யோசிச்சுட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அலிடா பக்கத்துலயே ஒரு பொண்ணை பார்த்தோம். அந்த பொண்ணை பார்க்க அலிடா மாதிரியே இருந்தா இது கற்பனையா உண்மையான யோசிச்சவன் வேற ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். என்னன்னா அலிடாவை கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தனியா ஒரு செல்ல போட்டு வச்சிருக்காங்க. செல் மாதிரி ஒரு ஜெயில் மாதிரி தான் இருக்கு போட்டு வச்சிருக்காங்க. டேய் எனக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்லாம் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு வேற எந்த ஒரு மென்டல் பிரச்சனையும் கிடையாது, என்ன கூட்டிட்டு போ, என்னால இங்க இருக்கவே முடியாது, தனியா ஒரு ரூம்குள்ள இருக்கவே முடியாது அப்படின்னு. இங்க பாரு டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், ஒழுங்கா கொஞ்ச நாளைக்கு இங்க இரு, அப்பதான் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் இங்க கிளம்புறான். ஆனா நீ போலீஸ்ட வந்து பேசும்போது இவன் எல்லாமே மாத்தி சொல்லிருப்பான். எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு தான் காரணம், அந்த பொண்ணே தான் போயிட்டு அட்மிட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாத்தி சொல்லிருப்பான். இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்ச உடனே மண்டகா இது என்னடா பண்ணலாம்னு யோசிச்சவங்க நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஹீரோவுடைய டாயர்லாம் ஓபன் பண்ணி அலிடாவுடைய கேஸ் ஃபைல் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புருஷங்காரனுடைய மத்த எல்லா டீடைலையும் செக் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவங்க அவசரத்துல அந்த டிராவை சரியா க்ளோஸ் பண்ணாம போயிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ வந்து பார்க்கும்போது அந்த டிராயர் சரியா க்ளோஸ் ஆகாம இருக்கு. அப்படின்னா இந்த பொண்ணு தான் ஏதோ வேலையை பார்த்து விட்டுருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு கடுப்பாகிறாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த புருஷங்காரனை ஃபாலோ பண்றாங்க. அவரு கிளம்பி போயிட்டு மனைவியுடைய அந்த ஆஷஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. கலெக்ட் பண்ணி மெமோரியல் சைட்டுக்கு போயிட்டு அங்க பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே அலிடாவுடைய அந்த அம்மாவும் இருக்காங்க. இதை ஹீரோயின் பார்த்து அவங்கள மீறி சமயம் அழுக வருது. அழுதுகிட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோயினை மாதிரியே இன்னொரு பொண்ணு, அதாவது மூணாவதா இன்னொரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை பார்க்க நல்லா கேங்ஸ்டர் மாதிரி இருக்கா. இந்த பொண்ணு இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த புருஷங்காரனும் அந்த மாமியாரும் போயிட்டு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க ஒரு ஃபேமிலியோடைய மெமோரியல் சைட்டை காமிக்கிறாங்க. அங்க சில பேருடைய பேர்லாம் போட்டிருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு போக போக சொல்றேன். இப்போ நமக்கு இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் அந்த அலிடாவுடைய புருஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. என்ன இந்த பொண்ணு இந்த ஆளையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையும் களவுமா பிடிச்சி, ஏமா உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்காக முடிஞ்சு போன கேஸை நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னால இந்த விஷயத்த முடிஞ்சு போன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அடுத்த வேலையை பார்க்க முடியாது. ஏன்னா இறந்து போனது என்னுடைய ட்வின் சிஸ்டர், என்னுடைய தங்கச்சி, இந்த கேஸை நான் அப்படியே விட மாட்டேன், டிஎன்ஏ கூட பக்கவா மேட்ச் ஆகுது அப்படின்னு. இவருக்கே ஒன்னும் புரியல, ஷாக் ஆகுது. அதுக்காக அலிடாவுடைய ஃபேமிலியை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது, அவங்க ஒரு பெரிய குடும்பம், பயங்கர பவர்ஃபுல்லான ஆட்கள் அப்படின்னும் போது எனக்கும் நல்லாவே தெரியும், நிறைய ஹாஸ்பிட்டல் கூட வச்சிருக்காங்க, நானும் எல்லாமே நோண்டி பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன், அதுக்காகலாம் விடவே முடியாது அப்படின்னு. ஏமா சொன்னா கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஆபீஸ்க்கே வந்தா ஆபீஸ்ல ஒரு பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு. கேஸ விசாரிச்ச நம்ம ஹீரோக்கும் ஒண்ணுமே தெரியல, அங்க ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே தெரியல. ஒரு ஆபீசர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அலிடாவுடைய உண்மையான பேரை கூட சொல்லாம பேரை மாத்தி சொல்லி இந்த மாதிரி ஒரு பொண்ணு பைத்தியம் வச்சு வெட்டிக்கிளி மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு தாக்குதல் பண்ணா அங்க வந்த போலீஸ் டீம் ஷூட் பண்ணி அந்த பொண்ணை காலி பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ முடிச்சிட்டாங்க. இப்ப புரியல என்னடா இது, இவனுங்க அந்த நேம கூட மாத்தி சொல்றானுங்க, நேம் கூட வெளியே வராத அளவுக்கு பாத்துக்கிறானுங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரிவா உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு சொன்னா கேளு, உனக்கே தெரியுது அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க, போலீஸையே விலைக்கு வாங்கி நேம் கூட வெளியே வராம பாத்துக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த கேஸ நோண்டாத விடு, இதோட முடிஞ்சு போட்ட வீடு, எனக்கு வந்துட்டு உன் மேல ரொம்பவே கவலையா இருக்கு, நீ இந்த கேஸ நோண்ட போயிட்டு அந்த ஃபேமிலி உன் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல உன் வேலை போயிட்டு உன் உயிருக்கே ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு, சொன்னா கேளு அப்படின்னா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. ஏன்டி சொன்னா கேட்க மாட்டேற, உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது என்னடா பண்ண, உனக்காக நான் தான் நிறைய பண்ணிருக்கேன், நீ பொண்டாட்டியை விட்டு வரேன், டைவர்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன வந்தியான்னு கேட்கும் போது அடியே நீ மட்டும் அன்னைக்கு என்ன பண்ண, வீட்டுக்கு வந்து என் காரை அடிச்சு உடைச்சு காரை கொளுத்துன, ஒருவேளை வீடே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டு பத்தி எரிஞ்சா எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளாம் என்ன இருக்கும், அதை நீ யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க முகமே மாறுது. இங்க பாரு அன்னைக்கு நான் செமையா சருகு போட்டிருந்தேன், மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, குடி போதையில என்ன பண்றேன் அப்படின்னே தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, இதை ஒரு எக்ஸ்கியூஸா சொல்ல முடியாது, இருந்தாலும் அதான் உண்மை, இன்னைக்கும் எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது இங்க பாரு உனக்கு ஒரு 3 நாள் லீவு தரேன், லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா எல்லாமே சரியானதுக்கு அப்புறமா வேலைக்கு வா, இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்து அம்மாவை பிடிச்சி உட்கார வச்சு நான் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன், டிஎன்ஏ கூட பக்காவாக மேட்ச் ஆகுது, அந்த பொண்ணு கண்டிப்பாக என் தங்கச்சி தான், ட்வின் சிஸ்டர் தான், இப்போயாச்சும் உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லாமல் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னும் போது அம்மா கண்ணெலாம் கலங்குறாங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்துட்டு குழந்தைக்கு பல வருஷமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க, குழந்தையே பிறக்கலை அப்படின்னும் போது குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா அடாப்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு சோஷியல் ஒர்க்கர் என்கிட்ட ஒரு
குழந்தை இருக்கு, பெண் குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய நீங்க அடாப்ட் பண்ணி பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா அது ஒரு இல்லீகல் அடாப்ஷன், இவங்களுக்கு குழந்தை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குழந்தைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. நமக்கு அந்த பிளாஷ்பேக்கையும் காமிக்கிறாங்க. நீ வந்துட்டு தத்தெடுத்து கொண்டு வரப்பட்ட குழந்தையா இருந்தாலும் நான் உன்னை வேற குழந்தையா பார்க்கல, தத்தெடுத்து கொண்டு வந்த குழந்தையா பார்க்கல, எனக்கு பிறந்த என்னுடைய உயிர்ல இருந்து பிரிஞ்சு வந்த குழந்தையா தான் பார்த்தேன். உனக்கும் தெரியும் இல்லையா நாங்க எப்படி உன்னை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எப்படி உங்ககிட்ட போயிட்டு தத்தெடுத்த குழந்தைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையா வருது. அம்மா கிட்ட என்ன சொல்றது அப்படின்னே புரியல. நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு பாட்டில் எழுதுறாங்க. இவங்க ஆக்சுவலா சரக்கை விட்டு 3 மாசம் ஆகுது. 3 மாசமா சரக்கே அடிக்கல. சரக்கு அடிக்கலாமான்னு பாக்குறாங்க, ஆனா முடியல. மோந்து பாக்குறாங்க, நாக்கெல்லாம் ஊறுது. குடிக்கலாம்னு ட்ரை பண்றாங்க, ஆனா குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கெல்லாம் ஊத்தி விட்டு நேரா போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ பத்தின எல்லாமே தூக்கி போர்டுல ஒட்டி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த டாக்டர் ஜூலியாவை காமிக்கிறாங்க. இவங்க அலிடாக்கு அந்த கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட பேசியிருப்பாங்க பாத்தீங்களா, அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. அலிடா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ற மாதிரியே தெரியல, நான் வந்துட்டு வேற யாருடைய வாழ்க்கையோ வாழ்ந்துகிட்டு இருக்கேன் போல, எனக்கு அந்த விஷயம் அடிக்கடிக்க ஃபீல் ஆகுது, என்னால நல்லாவே உணர முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இதை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அலிடாவை அன்னைக்கு ஷூட் பண்ணாங்க. அன்னைக்கு மொட்டை மாடல என்ன விஷயம் ஆச்சோ அது எல்லாமே இவங்களுக்கு இவங்களாவே அங்க இருந்தா எந்த மாதிரி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி ஆகுது. இவங்களையே போலீஸ் ஷூட் பண்ணா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி ஃபீல் ஆயிட்டு கனவு மாதிரி கண்டு திடீர்னு கண்ண முடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் காலையில நேரா கிளம்பி போயிட்டு ஜூலியா டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த டாக்டர் பார்க்க புருஷங்காரன் வந்திருக்கான். மன்னிச்சுக்கோங்க, அன்னைக்கு நான் அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. சரி ஓகே, பர்த்டே வாட்ச்னு வெளியே கூட்டு போனேன், மன்னிச்சுக்கோங்க, இப்போ உங்களுக்கு எல்லாமே ஓகேவான்னு கேட்க இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் புருஷங்காரனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களா இல்ல டாக்டர் பார்க்க வந்தாங்களான்னு சரியா தெரியல. இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இத டாக்டர் பார்த்துட்டு இங்க பேசினா சரியா இருக்காது, வா ரூம்குள்ள போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போனா இந்த மாதிரி அலிடாவுடைய அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா பிசினஸ்க்கு அலிடாவுடைய எல்லா மெமரிஸும் தேவைப்படுது, எல்லா மெமரிஸையும் பத்திரப்படுத்தி வைங்க அப்படின்னு போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவன் பேசி முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறான். இவங்களும் விடாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இவன் எங்கேயோ வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு வரத்துக்குள்ள அவனுடைய காருடைய டிக்கிக்குள்ள ஏறி படுத்துக்கிறாங்க. இவனும் இந்த விஷயத்த நோட் பண்ணாம வீட்டுக்கு போறான். அவன் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களும் காரை விட்டு இறங்கி உள்ளுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேவ் பார்க்க ஆரம்பிக்க இதே டைம்ல அலிடாவுடைய அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி நம்ம வந்துட்டு எல்லாமே வெளியே சொல்லிடலாம், ஊருக்குள்ள ஏதேதோ தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கு அப்படின்னும் போது உண்மையை சொன்னா இதை விட அவமானமா இருக்கும், என்ன சொல்றீங்க, உங்க பொண்ணு நைட் டைம்ல ட்ரெஸ்ஸே போடாம ரோட்ல ஓடி வந்தான்னு சொல்லவா, நெருப்புன்னு கத்திக்கிட்டு வந்தான்னு சொல்லவான்னு கேட்க கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாக என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் ஒரு கோவத்துல பேசிட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி எல்லாமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இது எல்லாமே ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இவன் குளிக்க போறான். குளிக்க போன இடத்துல இவன் பயங்கரமா அழுகுறான். நான் அந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது, முதல்ல அவளை வெளியே கூட்டு வந்திருக்கவே கூடாது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது இவன் அழுகிற விஷயத்த ஹீரோயின் பார்க்கும் போது இவங்களுக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா அலிடாவும் புருஷங்காரனும் பாத்ரூம்குள்ள ரொமான்ஸ் பண்ணிருப்பாங்க. அது இவங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே கண்ணு முன்னாடியே பாக்குற மாதிரி தெரியுது. அடுத்து அலிடாக்கு அலெக்ஸ்னு ஒரு குட்டி பையன் இருப்பான். அந்த பையனுடைய ரூம் இருக்கும். அதை பார்க்கும்போது கூட அந்த பையன் ஓடி விளையாடின விஷயம், அலிடா கூட இருந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதாவது இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். நம்ம ஹீரோயின் பார்த்த மாதிரியே கூட இருந்து பார்த்த மாதிரியே எல்லாமே மைண்டுக்குள்ள ஓடுது. வெளியே போனா அங்க அலிடாவுடைய ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்க்குள்ள போயிட்டு பார்க்கும்போது இவங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்த மாதிரியே ஃபீல் பண்றாங்க. அங்க சில போட்டோஸ்லாம் இருக்கும். அதையெல்லாம் பார்த்தா மூணாவதா நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய சில போட்டோஸ்லாம் இருக்கு. அந்த பொண்ணு ஏதோ ஒரு பப்ல ஒர்க் பண்றா போல. அந்த பொண்ணுடைய நிறைய விஷயங்களை அலிடா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வெளியே போகும்போது அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸ்விம்மிங் பூலுக்குள்ள அந்த அலெக்ஸ் குட்டி பையன் கீழே விழுந்து இறந்து போயிட்டு இருப்பான். அவங்கள காப்பாத்த அலிடா உள்ளுக்குள்ள குதிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவனை தூக்கிட்டு மேல வந்தா அவன் இறந்தே போயிட்டு இருப்பான். அதுவும் இவங்களுக்கு நல்லாவே தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இதை நினைச்சு பார்த்து இவங்க செமையா அழுதுகிட்டு இருக்காங்க. அதாவது அலிடாவுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் ஃபீல் பண்ணாலோ, என்னெல்லாம் இந்த வீட்டுல இருக்கும் போது பார்த்தாலோ அது எல்லாமே இப்போ ஹீரோயினுக்கு ஞாபகம் மாதிரி வருது. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. அலிடாவுடைய புருஷனை காமிக்கிறாங்க. இவன் ஒரு பார்ட்னருடைய மீட்டிங்ல இருக்கான். ஒரு ஷேர் ஹோல்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்போதைக்கு இந்த விஷயம்லாம் வெளியே சொல்ல வேணாம், சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லும் போது, அப்படின்னா உன் பொண்டாட்டிக்கு உண்மையா என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதை சொல்லாம சமாளிக்க பாக்குறான். இதே டைம்ல இந்த அலிடாவுடைய வீட்டுல இருந்து போட்டோஸ்லாம் ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. அதுல ஒரு வீட்டுடைய போட்டோவை பார்த்திருப்பாங்க. அது ஒரு காலனியோடைய போட்டோ, ஒரு நிறைய பேர் வாழ்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரியான ஒரு செட்டப்ல இருக்க போட்டோவை பார்த்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு அதை விசாரிச்சு அந்த வீட்டுக்கே நேரடியா போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு பொண்ணு ஹீரோயினை பார்த்தவனே
ஓடி வந்து தமாரா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு தனியா ஒரு சந்துக்குள்ள போயிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல அங்க ஒரு மொட்டை இந்த விஷயத்த பார்த்துட்டு செமையா போட்டு போலகிறாரு, முடியெல்லாம் புடிச்சு அடிக்கிறாரு. யோ நான் தமாரா கிடையாதியா, நான் வேற ஒரு ஆளு அப்படின்னு சொன்னாலும் கேட்காம அடிக்க ஒரு பொண்ணு முத்தமுதா பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஒரு கட்டையை கொண்டு வந்து மண்டையில் அடிக்க அந்த கேப்ல ஹீரோயின் அங்கிருந்து ஓடி வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து முதல்ல குளிக்கிறாங்க. அவங்களுக்கு மண்டையெல்லாம் காயுது. என்னடா இது, நம்மள மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான்னு பார்த்தா நம்மள மாதிரி மூணாவதா இன்னொரு பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய போட்டோவையும் தூக்கிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் போர்ட்ல ஓட்ட இந்த டைம்ல ஹீரோயினை பார்க்கலாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்திருக்காரு. அவர் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் போர்டை பார்த்துட்டு கடுப்பாகிறாரு. நீ இன்னும் இந்த கேஸை விடவே இல்லையா, உனக்கு லீவு கொடுத்து வீட்டுல உட்காரு அப்படின்னா இந்த கேஸ் தான் நோண்டி நுங்கெடுத்துக்கிட்டு இருக்கியா, இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னும் போது நான் இந்த கேஸ்ல இருந்து பின்வாங்க மாட்டேன், யாரு சொன்னாலும் கேட்கவே மாட்டேன் அப்படின்னும் போது ஆக்சுவலா இந்த கேஸ்ல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு அப்படின்ற விஷயமே உனக்கு புரியல. ஏற்கனவே இந்த கேஸ்ல 2 ஐ விட்னஸ் இருந்தாங்களாம், அதுல ஒருத்தர் காணாமலே போயிட்டாரு, ஒருத்தவங்க இறந்தே போயிட்டாங்க அப்படின்னும் போது இங்க பாரு, எனக்கு இந்த கேஸை விசாரிக்காத, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்ற மாதிரி இருந்தா நீ உடனே கிளம்பு, இங்க நிக்காத அப்படின்னும் போது அவன் கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு திரும்ப வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, கட் பண்ணி அலிடாவுடைய புருஷனை காமிக்கிறாங்க. இந்த ஆளு ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை அப்பாயின்ட் பண்றாரு. இந்த இன்வெஸ்டிகேட்டர் புருஷனை பார்த்து பயந்து நடுங்குறாரு. நீ ஏன் என்ன பார்த்து பயந்து நடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது, நீ அலிடாக்கும் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரா ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கப்புறம் நீ எனக்காக வேலை பாரு, நான் சொல்ற எல்லாமே பண்ணு அப்படின்னும் போது இப்பதான் அவனுக்கு அமைதியா இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, ரொமான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி பப்புக்கு போறாங்க. தமாரா ஒர்க் பண்ற அந்த பப்புக்கு போறாங்க. அங்க போயிட்டு யாருகிட்ட போயிட்டு என்னன்னு கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது அங்க ஒரு பொண்ணு போல் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, தமாரா தான். அந்த பொண்ணு கிட்ட போக அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டா மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இதோட 2வது எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கா, வரைஞ்சுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஆசை என்ன அப்படின்னா 3 சிஸ்டர்ஸா இருக்கணும், 3 அக்கா தங்கச்சியா இருக்கணும், நமக்கும் அக்கா தங்கச்சின்னு இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எப்ப என்ன விஷயம் வரைஞ்சாலுமே 3 வரைவா, 3 விஷயங்களா வாங்குவா அப்படின்ற விஷயம்லாம் தெரியுது. அது மட்டும் இல்லாம தமாரா அலிடா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுடைய சில விஷயங்கள் அடிக்கடிக்க நம்ம ஹீரோயினுக்கு கனவு மாதிரி வந்துட்டு போயிருக்கு மக்களே. இது எல்லாமே ஹீரோயின் தமாரா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி உனக்கு அலிடாவை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியும், ஒரு நாள் வந்துட்டு என்ன மீட் பண்றதுக்காக இங்கேயே வந்தா, நான் போல் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாம வேற ஒரு கேஸ் விஷயமா போலீஸ் என்ன பிடிக்க வந்தனால தப்பிச்சு ஓடி போயிட்டேன். அப்போ அந்த பொண்ணு கிட்ட பேச முடியாம போச்சு. ஆனா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பர்த்டே, நீ கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொன்னா நானும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போனேன். அங்க போனா ஒரே போலீஸா இருந்தாங்க. அலிடாக்கு ஏதோ காயம்பட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன் அப்படின்னும் போது என்னது நீ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தியா, நான் அங்க இருந்தனே, நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னும் போது ஆனா நான் உன்னை பார்த்தேன், நீ வந்துட்டு அங்க யார்ட்டையோ சண்டை போட்டுட்டு இருந்த, ஏதோ பண்ணிட்டு இருந்த, பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே இவங்க பேசிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. நடந்து வந்துட்டே இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு வண்டி இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஒரு பைக்கரு ஃபாலோ பண்ணிட்டு வர தமாரா உடனே சொல்றா, நீ ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடுறாங்க. ஹீரோயின்கா ஏன் இவன் ஃபாலோ பண்றான், ஏன் இவன் ஓட சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு புரியாம ஓட ஒரு கட்டத்துல 2 பேரும் மாறி மாறி வேற வேற பக்கமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பைக்கருக்கு யாரு தமாரான்னு தெரியாம இல்ல ஹீரோயினை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தானு அப்படின்னு தெரியாம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போக நம்ம ஹீரோயினி எப்படியோ தப்பிச்சு அங்கிருந்து ஓடி வந்துட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி பசங்களோட தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இங்க வரக்கூடாது, உன் கூட பேசக்கூடாது, பழக்கூடாது அப்படின்னு தான் பாக்குறேன், ஆனா என்னால முடியல, நான் உனக்கு அடிக்ட் ஆயிட்டம் போல, அதான் இங்க வந்துட்டே இருக்கேன் அப்படின்னும் போது எனக்குமே பயங்கரமா ஃபீல் ஆகுது. நீ அடிக்கடிக்கு என்ன பார்க்க வராத, முதல்ல இங்கிருந்து கிளம்பு, உனக்கும் புள்ள குட்டிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இவனை அமுச்சு விட்டுட்டு இருப்பாங்க. இவன் இங்க வந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கூடவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் தப்பிச்சு ஓடி வந்தாங்க இல்லையா, ஓடி வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தா இவங்களுக்கு பயங்கரமா வெறுப்பா இருக்கு. யாரு ஃபாலோ பண்ணிட்டு வந்தா எதுவுமே உங்களுக்கு புரியல. ஆக்சுவலா அலிடா எப்படி அந்த பொண்ணுக்கு கால் பண்ணா, நம்பர் கொடுக்கல, அந்த பொண்ணு யாருன்னு பெருசா தெரியாது, ஒரே ஒரு வாட்டி மீட் பண்ண போகும்போது கூட சரியா பார்க்கல அப்படின்னும் போது எப்படி கால் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அப்போ இன்னொன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அவளுக்கு கால் பண்ணிருக்கா அப்படின்னா ஒருவேளை நம்மளையும் கண்டுபிடிச்சு நமக்கும் கால் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்னைக்கு இறந்து போனாலோ, அதான் அந்த ஷூட் அவுட்லாம் நடந்துச்சு பாத்தீங்களா, அதே நாளன்னைக்கு நமக்கு ஏதாவது அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கான்னு பார்க்கும்போது கால் வந்திருக்கு மக்களே. சோ இந்த நம்பருக்கே கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணி பார்க்கும்போது அலிடாவுடைய போனை அந்த புருஷங்காரன் வச்சிருக்கான். அவன் தான் போன் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் போனை கட் பண்ணிட்டாங்க. என்ன அந்த புருஷங்கார போன் அட்டன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த
அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கி கண்ணு முடிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ வந்து நிக்கிறாரு. டேய் உன்னதான் வரவே கூடாதுன்னு சொல்லி அமிச்சேன், நீ என்ன காஃபியோட வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல உன்னை நினைச்சு பயமா இருக்கு அப்படி இப்படின்னு பேசி இந்த பொண்ணு கூட இங்கேயே டேரா போடலான்னு ட்ரை பண்ண, உன்னுடைய எண்ணம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு நம்ம ஹீரோயின் நேரா கிளம்பி போயிட்டு அன்னைக்கு ஒரு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி மாதிரி போயிருப்பாங்க. ஒரு பொண்ணு கூட ஓடி வந்து நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணா பாருங்க, அந்த பொண்ணை போயிட்டு ஹீரோயின் மீட் பண்றாங்க. அந்த பொண்ணு கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி, நான் தமரா கிடையாது, தமராவை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரு முக்கியமான விஷயமா கண்டிப்பா பேசியே ஆகணும், அவளும் என்னுடைய தங்கச்சி தான், அவளை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ கேட்க, ஆக்சுவலா இந்த பொண்ணு தமராவும் முன்னாடி லவ் பண்ணிருப்பாங்க, இப்போ பிரிஞ்சுட்டு தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல. இந்த பொண்ணு அதாவது ஹீரோயின் முன்னாடி தேடி வரும்போது ஒருவேளை தமரா தான் நம்மள தேடி வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்வத்துல முத்தம் கொடுத்திருப்பா. இப்போ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, நீ கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு போ, இதான் தமராவுடைய வீடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் தேடி அந்த வீட்டுக்கு வந்தா கீழே ஒரு குட்டி பையன் உட்காந்துட்டு இருக்கான், மருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். தமாரா நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, அதுக்கப்புறமா தான் இல்லையே இந்த அளவுக்கு இந்த பொண்ணு டீசென்ட்டா இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நீங்க தமாரா கிடையாதா, மேலதான் அந்த பொண்ணு இருப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மேல போயிட்டு பார்த்தா இந்த சீனை காட்ட முடியாது மக்களே. இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட சேர்ந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கா. என்ன கருமண்டி இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு குளிக்க போறா. ஹீரோயின் போயிட்டு எல்லாமே டீடைலா சொல்றாங்க. இந்த மாதிரி நீ நானு அதுக்கப்புறமா இறந்து போன பொண்ணு 3 பேருமே அக்கா தங்கச்சிங்க, அதாவது நம்ம XXX 3 பேரும் ஒரே டைம்ல ஒன்னா பிறந்தவங்க, டிஎன்ஏ கூட பக்காவா மேட்ச் ஆகுது. நான் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா இவ என்ன சொல்றா, என்ன பேசிட்டா, என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தமாராக்கு புரியுது. அவளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலுமே அதை பெருசா காமிச்சுக்காம, என்னோட ஏதோ காலங்காத்தால வந்து உரட்டிக்கிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இதெல்லாம் பொறுமையா பேசிக்கலாம், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டா. ஆனா அப்பயும் ஹீரோயின் அங்கிருந்து போகாம இந்த பொண்ணு குளிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி நம்ம அம்மா ரொம்பவே சின்ன வயசுலயே பிரெக்னென்ட் ஆயிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்மள வந்துட்டு அடாப்ஷனுக்கு கொடுத்துட்டாங்க போல, தத்து கொடுத்துட்டு இருக்காங்க, உன்னுடைய அம்மா பையங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன வளர்த்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அப்பாலாம் கிடையாது, அப்பாவை பார்த்ததே கிடையாது, ஆனா நான் ஒரு அடாப்ஷன் பொண்ணு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு நம்ம 3 பேரும் ஒன்னோட ஒன்னா கனெக்ட் ஆன மாதிரியே ஃபீலிங்கா இருக்கும், உன்னுடைய சில விஷயங்கள் எனக்கு தோணும், அதே போல இறந்து போன அந்த பொண்ணு விஷயங்களும் எனக்கு மைண்டுக்குள்ள வந்துட்டு போகும், 3 பேரும் கனெக்டடா இருக்கும். ஆனா நம்ம 3 பேரை யாரு பிரிச்சா, என்ன விஷயமாச்சு, அது எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது, இங்க பாரு நீ தேவையில்லாதான் பேசிக்கிட்டு இருக்க, இப்போ கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற, இந்த மாதிரி நான் அலிடாவுடைய கம்பெனில பேசி எப்படியாச்சும் பணம் கறக்க போறேன், அதுக்கான வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு புரியல. நம்ம ஹீரோயின் தான் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவளுக்கும் சில விஷயம் தெரியும் போல, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நானும் விசாரிக்கிறேன் அப்படின்றா. இங்க பாரு இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான விஷயம், பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற பேர்ல போயிட்டு உயிரை ஊற்றாத, அலிடாவுடைய ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, அவங்க உன்னை என்ன பண்ணுவாங்க அப்படின்னே தெரியாது, நீ ஏற்கனவே ரொம்பவே கஷ்டப்பட்டு போதைப் பொருள்லாம் வித்து வாழ்ந்துகிட்டு இருக்க, சொன்னா கேளு அப்படின்னும் போது, நீ என் விஷயத்துல தலையிடாத, நீ முதல்ல கிளம்பு, சொன்னாலும் போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தன் இந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டா இல்ல யாருன்னு தெரியல ட்ரக்ஸ் வாங்க வந்திருக்கான் போல, அவங்கிட்ட சொல்லி இந்த பொண்ணை கொண்டு போயிட்டு வெளியே விட்டுவா அப்படின்னு ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. இதே டைம்ல அலிடாவுடைய புருஷனை காமிக்கிறாங்க. இவன் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த 2 அன்னோன் நம்பரையும் கொடுத்து, இந்த நம்பர் யாருடைய நம்பர்னு கண்டுபிடி, ஒரே நாள்ல 2 அன்னோன் நம்பருக்கு என் மனைவி காணாம போறதுக்கு முன்னாடி இறந்து போறதுக்கு முன்னாடி கால் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாரு. அவரும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறமா ஒரு பார்ட்னர் வராரு. அலிடாக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, பிசினஸ் விஷயமா நிறைய மீட்டிங் இருக்கு, நிறைய ஒர்க் இருக்கு, அவ திடீர்னு காணாம போயிட்டா, எங்கன்னு கேட்டா ஏதோ வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்ற, வெளியே போயிட்டா ஓகே தான், அதுக்குன்னு கால் எடுக்க மாட்டாளா, ஒரு மெயிலுக்கு கூட ரிப்ளை பண்ண மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கொஞ்சம் பிஸியா இருப்பா, நான் நாளைக்கு கண்டிப்பா மீட்டிங்க்கு கூட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி தமராவை காமிக்கிறாங்க. தமரா உட்காந்துட்டு இந்த அலிடாவை பத்தி சில விஷயம்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா போல, அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பையன் மேல வந்து எனக்கு ட்ரக்ஸ் வேணும்னு கேக்குறான். நீ கீழே போ நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா அந்த பையனுக்கு என்ன ட்ரக்ஸ் வேணும் அப்படின்னா அவனுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு போல, அதுக்காக அந்த ஹின்ஹீலர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவனும் வாங்கிட்டு ஒரு ஹக் பண்ணிட்டு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னும் போது, ஆமா அந்த பொண்ணு வந்துட்டு என்னுடைய சொந்தக்கார பொண்ணு, பார்க்க லைட்டா என்ன மாதிரி இருப்பா, நீ போன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா கார்ல யாரும் இந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாரும் இந்த பொண்ணை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு புரியுது. அந்த பக்கம் புருஷங்கார என்ன பண்றான் அப்படின்னா அந்த டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான். அந்த 2 அன்னோன் நம்பர் யாருடைய இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒன்னு தமாரா, இன்னொன்னு நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான். இதே டைம்ல ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டாக்டரை அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க டாக்டரே இல்ல, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நேரா ஹீரோக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி ஒரு ஆளுடைய அட்ரஸை கண்டுபிடிக்கணும், அந்த டீடைல் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
கேட்டு அந்த டாக்டருடைய டீடைல்லாம் வாங்குறாங்க போல. இதே டைம்ல இந்த பக்கம் தமராவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பூல்ல வந்துட்டு அந்த டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப யாரோ இந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ல ஏதோ ஒரு துண்டு பேப்பரை சொருகி விடுறாங்க. யாரோ காசு தான் சொருகுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கண்டுக்கல. எல்லாமே முடிச்சுட்டு கீழே வரும்போது மேனேஜர் ஓடி வந்து, உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிளைண்ட் உள்ளுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நிறையவே காசு வாங்கியிருக்கேன், உனக்கும் நிறையவே காசு கொடுத்துருக்காரு, உள்ளுக்குள்ள போயிட்டு மீட் பண்ணு அப்படின்னும் போது இந்த பொண்ணு பிடிக்கல அப்படின்னாலும் இந்த பொண்ணு ஒர்க் பண்றது அதுக்காக தான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறா. இதே டைம்ல ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, இவங்க டாக்டருடைய வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு வீட்டுக்கே போயிட்டாங்க. இவங்க படிக்கட்டுல மேல ஏறி போகும்போது இதே வீட்டுக்கு அலிடா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு ஏதோ பயந்துட்டு ஓடி வர மாதிரி இருக்கு. அப்படியே மேல ஓடி வராங்க. அவங்களுக்கு மூச்சு வாங்கியிருக்கும் போல. அது இப்போ இவங்களுக்கு தோணி இவங்களுக்கே பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு மயக்கமா வர மாதிரி வந்துட்டு கதவை தட்டுறாங்க. டாக்டருக்கு மேலேயே ஒழுகுறாங்க. அவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு உட்கார வச்சு, டாக்டருக்கு இது ஹீரோயின் தெரியாது, ஒருவேளை அலிடா தான் வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசும்போது தான் நம்ம ஹீரோயின் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இறந்து போனது என்னுடைய தங்கச்சி, அதாவது ட்வின் சிஸ்டர். அந்த பொண்ணை பத்தி எனக்கு எல்லாமே தெரியணும், அந்த பொண்ணை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணை பத்தி எல்லாமே சொல்லுங்க அப்படின்னும் போது சொல்ல முடியாது. டாக்டரும் பேஷண்ட்டும் வந்துட்டு அவன் பேசுற விஷயத்த வெளியே யாரு கேட்டாலும் சொல்லவே முடியாது அப்படின்னும் போது, ஆக்சுவலா என் தங்கச்சி இறந்தே போயிட்டா, அவளை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்ல முடியாது அப்படின்றாங்க. இந்த பக்கம் தமரா கஸ்டமரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா பாத்தீங்களா, உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா புருஷங்கார உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்து இந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகுறா. இவனா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. இதோட 3வது எபிசோட் முடியுது மக்களே. இன்னும் ஒரு 5 எபிசோட் இருக்கு. இந்த வீடியோ நல்லா போகுது. ஆக்சுவலா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் உடைய வீடியோ எப்போனா தூக்க வாய்ப்பு இருக்கு. அதனால லைட்டா இதை போட்டு பாக்குறேன். நல்லா போச்சு, எதுவும் ப்ராப்ளம் வரல அப்படின்னா அடுத்தடுத்து போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணி விடுங்க. ஆனா இது ஒரு நல்ல சீரிஸ் பார்த்து முடிக்கும் போது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். ஆக்சுவலா இது வரைக்கும் பார்க்கும்போது இந்த சீரிஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இன்னும் நம்ம கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத எக்கச்சக்கமான ட்விஸ்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க மக்களே. இதோட இந்த வீடியோ முடிய போது. உங்களுக்கும் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த என்னுடைய ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.